வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா சாமிக்கிட்ட தட்டு மட்டும் இருக்குது, விளக்கு காணும்னு பார்க்குறீங்களா? அந்த விளக்கு வச்சு தாங்க நான் இன்றைக்கி விளக்கு பூஜையில் விளக்கு எடுக்க போகிறேன். அதுதான் இன்றைக்கி ஐயப்ப பூஜையோட விளக்கு பூஜை. வாங்க பார்க்கலாம். நான் இப்போது விளக்கு பூஜைக்கு ரெடி ஆகிட்டேன், கிளம்பிட்டேன். என் கூட இன்னொருத்தவங்களும் வராங்க விளக்கு பூஜை எடுக்கிறதுக்கு. ஸோ நாங்கள் கோயில்கிட்ட போயிட்டோம். கோவில்கிட்ட எங்களுக்குன்னு ரெடியாக வச்சுருந்த இடத்துல நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கோவிலில் தேர் அலங்காரம்லாம் முடிஞ்சிட்டு தேரில் சாமியோட விக்கிரகம்லாம் வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பணும். அதுக்காக எல்லோரும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் எங்களோட வெயிட் பண்ணக்கூடிய இடம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் நாங்கள் வந்து அசம்பிள் ஆகிட்டோம். இங்கே அதுக்குள்ளே சாமியோட அலங்காரம்லாம் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், நல்லா ஐயப்பனுக்கு எவ்வளோ ஒரு அழகான அலங்காரம் நடக்குது. அவ்வளோதான், சாமி கிளம்ப ரெடி ஆயாச்சு. இங்கே மேலங்கொட்டி கிளம்ப ரெடி ஆயிடுச்சு தேர். இப்போ ஐயப்பா ரெடி ஆகிட்டார் ஊர்வலத்துக்கு. ஸோ இப்போது ஐயப்பாவை நம்ம கோவில் சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்து தேரில் வச்சுட்டு நம்ம விளக்கு பூஜைக்கு முன்னாடி கிளம்புவாங்க. தேர் பவனி ஸ்டார்ட் ஆனதும் நாங்களும் விளக்கு ஏற்றிட்டு ஊர்வலத்துக்கு நாங்களும் ரெடி ஆயிடுவோம். வாங்க. பாருங்க, ஐயப்பா எவ்வளோ அழகாக இருக்காரு பார்த்தீங்களா? திருவிளக்கு ஊர்வலம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது துவங்கிறதுக்கு முன்னாடி பட்டாசெல்லாம் வெடித்து நம்மளை விளக்கு பூஜைக்கு ரெடி படுத்திட்டாங்க. நாங்களும் எல்லாம் ரெடி ஆகிட்டோம், விளக்கெல்லாம் ஏற்றிட்டோம். இப்போ அடுத்து திருவிளக்கு ஊர்வலம் தான். கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் எங்களோட ஊர்வலம் தான். ஸோ நீங்களே பாருங்கள் எங்களோட திருவிளக்கு பூஜையோட ஊர்வலத்தை. ஊர்வலம் முடிஞ்சு நாங்கள் மறுபடியும் கோவில்கிட்ட வந்தாச்சு. இப்போ
அடுத்து ஐயப்ப தரிசனம் தான். இப்போ நாங்கள் கோவிலுக்குள்ளே போயிட்டு ஐயப்பனை பார்க்க போகிறோம். கிட்ட வந்தாச்சுங்க. இப்போ நாங்கள் ஆசையாக இருக்கோம் ஐயப்பாவை பார்க்க. அப்படி ஒரு அலங்காரங்க அழகாக இருந்துச்சு உண்மையிலேயே. நீங்களும் பாருங்க. பார்த்தீங்கன்னா விநாயகர் மற்றும் முருகர் இவங்களுடைய அலங்காரமும் அழகாக இருந்தது. அவ்வளோதான், நாங்கள் கோவில் சுற்றி இப்போ வெளியே வர போகிறோம். பக்தர்களுக்கெல்லாம் எங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. அதுதான் இங்கே நாங்கள் பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரோம். அதுதான் நல்லபடியாக நாங்கள் விளக்கு எடுத்து முடிச்சுட்டு ஐயப்பன் தரிசனம் முடிச்சு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதுக்கடுத்து இந்த விளக்கு அணையாமல் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். வந்தாச்சு. இதுதான் எங்களோட தெரு முனை. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் வீட்டுக்கு தான் போக போகிறோம். பக்கத்தில் என் பையன் தான் வரான். அவன் என்ன சேட்டை பண்ணுவான்னு நீங்களே பாருங்கள். வீட்டுக்கிட்ட என்ட்ரி ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் நல்லா பாட்டு சத்தமாக இருந்தது. இப்போ எங்கள் தெருவில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் வீட்டுக்கு வரோம். அவ்வளோதான், வந்துட்டோம். இதுதான். இதுக்கப்புறம் விளக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சின்னதாக ஒரு ஐயப்பா பூஜை பண்ணிவிட்டு முடிச்சிடுவோம். நல்லபடியாக எங்கள் விளக்கு பூஜை முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் விளக்கு பூஜையை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சாமி தத்தக்கத்தோம் தோம் ஐயப்பா அபிஷேகம் சாமிக்கே, கற்பூர தீபம் சாமிக்கே, கார்த்திகை மாதம் சாமிக்கே. எனக்கே தெரியலையே, யாராச்சும் சரணம் சொல்றீங்களா? ரெண்டு பேருமே சபரிமலை எங்கள் வீட்டில் யாருக்குமே ஒழுங்காக சரணம் சொல்ல தெரியலங்க. இது வருஷன்றனால நான் அடுத்த வருஷம்லாம் நல்லபடியாக நாங்கள் சரணம் சொல்லுவோம்னு நம்புகிறோம். எங்களுக்கு தெரிஞ்சது ஐயப்பா கோச்சிக்க மாட்டேன்னு நினைக்கிறோம். ஓம் சுவாமியே சரணமயப்பா, அன்னதான பிரபுவே சரணமயப்பா, ராஜாதி ராஜனே சரணமயப்பா, திரவணி கண்டனே சரணமயப்பா, ஓம் சுவாமியே சரணமயப்பா.